ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீக்வன்ஸ் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம சீக்வன்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க லிங்க் இருக்குது, அதை போய் திருப்பி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அடிஷ்னலாக எப்படி யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஒரு ரெண்டு மூணு ஃபார்முலாவை நம்ம கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை இந்த மெத்தடை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு இதுலயே நம்ம ஃபிளாஷ் ஃபில் கிளிக் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை கொண்டு வருவோம். ஸோ இப்போ எகெயின் நான் இப்போ இன்னொரு பேர் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், திருப்பி எகெயின் நான் என்ன பண்ணணும், நான் இந்த ஃபிளாஷ் ஃபில்லை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு நம்ம இன்னொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும், கம்பைன்டு ஃபார்முலாவை. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஃபார்முலாவையும் கவுண்டிய ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய டேட்டா வர வேண்டியது ரோ சைடு. ஸோ அதனால நான் ரோக்கு கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் இந்த டி காலம் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். எகெயின் நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எத்தனை கவுண்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 கவுண்ட் இருக்கா, ஸோ இந்த நேமோட சேர்த்து 11 கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த 11 கவுண்ட் என்ன பண்ணுது, இது கரெக்டாக சீரியல் நம்பர் அது நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. எனக்கு இந்த ஹெட்டரா இருக்கக்கூடிய அதையும் ஆட் பண்ணி கொடுத்தனால எனக்கு இங்கே 11 இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு. எனக்கு இந்த டேட்டா இங்கே வேணாம், எனக்கு கரெக்டாக இங்கே எது வரைக்கும் இந்த நேம் இருக்கோ அது வரைக்கும் இந்த சீரியல் நம்பர் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடிஷ்னலாக இந்த கவுண்டையே டி காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே -1 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சோம்னா கரெக்டாக எனக்கு என்ன பண்ணிடும், இந்த 10 பேருக்கு 10 நேம் இங்கே நம்பர் காமிச்சிரும். இப்போ எகைன் அடிஷ்னலாக நான் ஒரு நேம் இங்கே டைப் பண்ணுறேன்னா எனக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சீரியல் நம்பரை நமக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் கம்பைன்டு ஃபார்முலா ஆஃப் சீக்வன்ஸும் கவுண்டிய ஃபார்முலா. ஸோ இது போல் நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.